வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் இன்றைக்கி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா நண்பர்கள்? சில பேர் வந்திருப்பீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் ஒரு ரெஸ்லிங் சீக்கிரம் தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே கமெண்ட் செக்ஷனில் இந்த ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, கொஞ்சம் கிளிக் பண்ணிங்கன்னா பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஷோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமி வர்றாரு. ஓபா ஃபெமி அரங்கத்துக்குள்ள வந்த உடனேயே மக்களுடைய வரவேற்பை பற்றி நான் சொல்லணுமே. அடடா ஓபா ஃபெமியை தன்னுடைய நெஞ்சில் மக்கள் வச்சுருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே ஓபா ஃபெமியால் அடுத்த வார்த்தையே பேச முடியலங்க. ஆமாம், இவ்வளோ மக்கள் ஆதரவு தெரிவிக்கும் போது என்னத்தை பேச முடியும்? கிங் ஆஃப் த ரிங்கில் நான் பங்கேற்று நான் வெற்றி பெற்று கிங்காக மாறுவேன். ப்ராக், நீ ஒருவேளை மீண்டும் என்ன தலையிடணும், அல்லது பால் ஹேமன் நீ அடிக்கடி சொல்லுவியே இது ஸ்பாய்லரில் ஸ்பிரிட்டிஷன், அதே மாதிரி நானும் இந்த இடத்துல சொல்கிறேன். இதில் நான் வெற்றி பெற போகிறது அப்படிங்கிறது ஸ்பாய்லரில், இதுதான் ப்ரொடிக்ஷன். ஒருவேளை அதை தடுக்க வந்தால் யாருனாலும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லும் போது அந்த இடத்துக்கு டாமினிக் மிஸ்டீரியோ வராரு. டாமினிக் மிஸ்டீரியோ நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டால் ஓபா ஃபெமியை எதிர்த்து செமிஃபைனலுக்காக கிங் ஆஃப் த ரிங்குக்கான டோர்னமெண்ட்டுக்காக மோதுறாரு. நான் இப்போ ஆல்ரெடி லூச்சா லிபரேட்டரோட கிங்காக இருக்கேன், இனி டபிள்யூட கிங் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் கூட இருக்கிற ஜேடி மேக்டனை வச்சு ஓபா ஃபெமி அட்டாக் பண்ணதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஒரு ஸ்டீல் சேர் எடுத்து ஓபா ஃபெமியோட முதுகுலேயே அடிக்கிறாரு. ஓபா ஃபெமிக்கு இதெல்லாம் கொசு கடிச்ச மாதிரி தான், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஜேடி மேக்டனோடைய தலையை பிடிச்சி திருகி அதுக்கப்புறமா டாமினிக் மிஸ்டீரியோ அட்டாக் பண்ணி ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணிட்டாரு. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமி தான் யார் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் காட்டி இப்படி ஒரு எனர்ஜிக்கிட்டான ஒரு ஓப்பனிங்கோட இன்றைக்கி மண்டே நைட்டாக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா செத்ரோலன்ஸ் இன்னைக்கு பேக் ஸ்டேஜில் பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் பேசாதீங்க, மக்களுடைய குரலை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எஸ், மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா செத்ரோலன்ஸோடைய பாட்டை பாடுறாங்க. நான் இன்னைக்கு கிங் ஆஃப் த ரிங்கோடைய டோர்னமெண்ட்டில் இருக்கிறேன், இதில் வெற்றி பெற்று கிங்காக மாறுவேன். கிங்காக மாதிரி மிஸ்டர் பிரதர் மை லைன், நமக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதை தீர்த்து வைக்கிறதுக்காக நான் ரோமன் ரெயின்ஸ் எதிர்த்து மோத போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதாவது ஓப்பன் டாக்காகவே பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் கூட தான் சம்மர் ஸ்லாமில் மோதுவேன் அப்படிங்கிறத இப்போவே பார்த்தீங்கன்னா செத்ரோலன்ஸ் வீக்லி டிக்ளேர் பண்ணிட்டு இருக்காரு. இதனால தான் ரோமன் ரெயின்ஸுக்கும் செத்ரோலன்ஸுக்கும் இந்த வருஷம் சம்மர் மேட்ச் நடக்கும், அது ஒரு பெரிய லெவல் மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெருத்த எதிர்பார்ப்பாக இருக்குது. சரி, இன்னைக்கு கிங் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் வெற்றி பெற்று கிங்காக மாறி ரோமன் கூட சம்மர் ஸ்லாமில் மோதுவாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா உமன்ஸுக்கான குயின் ஆஃப் த ரிங்குக்கான ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட் நடக்க போகுது. இதில் யாரெல்லாம் பங்கேற்கிறா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்மாக்டவுன் பிராண்ட்லேருந்து அலெக்சா பில்ஸ் பங்கேற்றுக்கிறாங்க. ஸ்மாக்டவுன் பிராண்ட்லேருந்து செல்சி கிரீன் பங்கேற்றுக்கிறாங்க. மிதபடி 2 பேர் பார்த்தீங்கன்னா மண்டே நைட்ராவை சேர்ந்தவங்க. அது யாரெல்லாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மண்டே நைட்டாலேருந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச், மண்டே நைட்டாலேருந்து லீ மோர்கன் கரண்ட்லி பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே வேணுமா, கிரைடாக வேணும், உமன் சாம்பியன்ஷிப் வேணும். அதுக்காக இந்த குயின் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் அவங்க பங்கேற்றுக்கிறாங்க. மேட்சை பற்றி சொல்லணும்னா உண்மையிலேயே பெண்கள் நல்லாவே சண்டை போடுறாங்க. நம்மளுடைய கண்கள் எப்போவுமே பெண்கள் மேலே தாங்க இருக்குது. இந்த மேட்ச்சில் ஃபைனலி பார்த்தீங்கன்னா லீ மோர்கன் வெற்றி பெற்றுட்டாங்க. இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு வெற்றி. ஏன்னா லீ மோர்கன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன், அவங்க ஃபஸ்ட் ரவுண்டெல்லாம் ஜெயிக்க வாய்ப்பில்லை நினச்சோம். பட் ஆனால் இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி அவங்க செகண்ட் ரவுண்டுக்கு மூவ் ஆயிட்டாங்க. செகண்ட் ரவுண்டில் இதே மாதிரி வெற்றி பெறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பெண்டாவை பார்க்கறதுக்காக ஜேட் கேபிள் போயிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல் கிராண்டு அமெரிக்கானாவாக இருந்து பல விஷயங்கள், துரோகங்கள், பல விதத்தில் பார்த்தீங்கன்னா காயப்படுத்துதல், இது எல்லாத்தையுமே பண்ணியிருப்பார் பெண்டாவுக்கு. நான் பாரு பெண்டா, நான் உன்னை காயப்படுத்திருக்கிறேன், என்னை மன்னிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே ஒரு கண்ணு பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் பக்கமும் போகுது. ஜேட் கேபிள் டாக்டிங் டைட்டில் மட்டும் தான் டபிள்யூவில் வெற்றி பெற்றிருக்காரு. அவருக்கான சிங்கிள் டைட்டில் இது வரைக்கும் டபிள்யூ வின் பண்ணதில்லை. இப்போ பெண்டாவிட்ட மன்னிப்பு கேட்ட மாதிரி அந்த டைட்டிலையும் ஓரங்கன்னா பார்க்க தான் செய்கிறாரு. ஸோ கூடிய சீக்கிரம் ஜேட் கேபிளுக்கு இந்த டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். அதுக்கு எல்லா விதமான தகுதியும் இப்போ ஜேட் கேபிள் இருக்குது, டபிள்யூபிடி தான் கொடுக்க மாட்டேங்காங்க. செத்ரோலன்ஸ் தன்னுடைய அறையில் இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபீஸில் இருக்கிற மாண்டஸ் வராரு. இதுக்கு முன்னாடி செத்ரோலன்ஸ் தப்பாக நினச்சிருப்பாரு. பட் ஆனால் இப்போ இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. கெட்டி போட்டுச்சு, இன்னைக்கு கிங்குக்கான டோர்னமெண்ட் இருக்குது, நீ கண்டிப்பாக வெற்றி பெறணும், வெற்றி பெற்று நீ சொன்ன மாதிரி உன்னோட லைன் அதில் நீ கிராஸ் பண்ணு, அதாவது பிளட் லைனை நீ கிராஸ் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு ஜிம்மி அண்ட் ஜே உசோஸ் மற்றும் ஜேக்கப் ஃபாட்டு வராங்க.
ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தேவையில்லாமல் பிளட் லைனை வம்புக்கு இழுக்கிற. அப்போ செத்துலான்னு சொல்கிறாரு, நான் பாரு ஜே, நீ என்னோட நண்பன் தான், நான் உன்ட்ட என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து இப்போ ஓப்பனாக வந்து ரோமன் ரெயின்ஸ் தான் சேலஞ்ச் பண்ணிக்கிறேன். பிளட் லைன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குறையெல்லாம் சொல்லலை. நான் பிளட் லைனை வம்பே இழுக்கலப்பா, நான் ரோமன் ரெயின்ஸை தான் வம்புக்கு இழுக்கேன். ரோமன் ரெயின்ஸ் என்னுடைய பிரதர், உங்களுடைய காட்டிலும் நான் தான் உனக்கு ஒரு மூத்த பிரதர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் தான் சமஸ்லாமில் மோத போகிறேன், அதனால தான் நான் ரோமன் ரெயின்ஸை பற்றி பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் எங்கள் பிளட் லைன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஃபேமிலி வந்து எப்போவுமே வந்து ஒன்றா இருப்போம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. ஜேக்கப் ஃபாட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா செதரான்ஸை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு அப்படியே முறைச்சிக்கிட்டு என்னத்தையோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ செதரான்ஸ் வந்து ஒரு வார்த்தை கேட்காரு, இதுதான் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற பவரா, இதுதான் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற ஒற்றுமையா அப்படின்னு. ஏன்னா கூட இருக்கிற ஜேக்கப் ஃபாட்டுவே மதிக்காமல் போயிட்டாரு. இதை பார்த்த உடனே ஜேக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அசிங்கமாக போயிடுச்சு குமார். அப்படியே ஜேக்கப்பை பார்த்து ஏன்டா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கோச்சிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டாக கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட் நடக்க போது ஜெவர் டெவன்ஸ், அதுக்கப்புறமா ரிக்கி, செத் ரோலன்ஸ் அண்ட் டாலா டாங்கா இவங்க 4 பேரும் பங்கேற்க போகிறாங்க. இதுதான் இன்றைக்கி மெயின் ஈவெண்ட் ஆஃப் த மண்டே நைட்டா. ஆமாம், ரோமன் ரெயின்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இந்த மேட்சை மெயின் ஈவெண்ட்டாக வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்காக லைரா வேல்கிரியா மோத போகிறாங்க. நீ ஒரு ஃபர்ஸ்ட் எவர் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன், ஃபார்மா NXT சாம்பியன், அதுவும் 2 தடவை. இந்த தடவையும் நீ கண்டிப்பாக வந்து வெற்றி பெறணும், அதுலேயும் ஒரு பெரிய மூமெண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பெய்லி பார்த்தீங்கன்னா லைரா வேல்கிரியாவுக்கு மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஊட்டச்சத்து மருந்தை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சரி, இன்றைக்கி லைரா வேல்கிரியா வெற்றி பெறாங்களாம் பார்ப்போம். அந்த மேட்ச் தான் அடுத்ததான் நடக்க போகுது. லைரா வேல்கிரியா கரண்ட் உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக இருக்கிற சோல்ட்ருக்கா, அதை நம்ம சஞ்சனாக்காங்க, அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் விளாட போகிறாங்க. மேட்சை பற்றி சொல்லணும்னா உண்மையிலே நல்லா இருக்குது. ஆக்சுவலி இவங்களுக்குள்ளே இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் இல்லை, குயின் ஆஃப் த ரிங்குக்கான டோர்னமெண்ட் இருக்குது. இதில் லைரா வேல்கிரியாவும் இருக்கிறாங்க, அதே மாதிரி சோல்ட்ருக்காவும் இருக்கிறாங்க. இதை தவிர்த்து இன்னும் 2 பேரும் இருக்கிறாங்க. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த டோர்னமெண்ட்டில் யார் வெற்றி பெறான்னு. சரி, இப்போ மெயினான மேட்ருக்கு வருவோம். இந்த உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் நல்லா இருந்தாலும் ஃபைனலி வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது சோல்ட்ருக்கா பக்கம் தான் போகுது. சோல்ட்ருக்கா அகைன் அவங்களுடைய உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ரிட்டைன் பண்ணிட்டாங்க. ஐயோ பாவம், இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தோல்வி தான் லைரா வேல்கிரியாவுக்கு கிடச்சிருக்குது. அதுக்கப்புறமா ஜேக்கப் ஃபாட்டோவை தான் காட்டுறாங்க. ஜேக்கப் ஃபாட்டுக்கிட்ட ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் வந்து ஜேக்கப்கிட்ட கேட்குறாங்க, டே ஜேக்கப், நம்மளாம் ஒரே குடும்பம், ஒரே மாதிரி, நீ என்னடா எல்லாருமே வந்து எக்னாலஜ் பண்ணாமல் ஓம் பாட்டுக்கு ஓம் பாட்டுக்கு ஏதாவது பண்ணிட்டு இருக்கிற, அங்கே செதுலான்ஸ் முன்னாடி நம்ம ஃபேமிலிக்கு ஒரு அசிங்கமாக பேச்சு பற்றி எடுத்துக்கலாம், காரணம் நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ ஜேக்கப் ஃபாட்டு சொல்கிறாரு, நான் இந்த இடத்துல ஜிம்மி, நான் உனக்கு கூட நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன், ஆனால் அந்த ஜேக்கு நான் எப்போவுமே சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஜே, நான் உன்னை எக்னாலஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போண்டா சொன்னேன், ஃபக்கஸ், நான் உன்னை எப்போவுமே எக்னாலஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கெட்டார்த்தப்பட்டு திட்டி விட்டாரு. அப்போது என்ன தான் பிரச்சனைன்னு கேட்கும்போது, நான் ரோமன் ரெயின்ஸ் OTCயை மட்டும்தான் எப்போவுமே எக்னாலஜ் பண்ணுவேன், அதுதான் என் மனசில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம். ஏன்னா அவர் தோத்துட்டார், ரோமன்றது தான் தோத்தாரு, அப்புறம் ரோமனை மட்டும் தான் எக்னாலஜ் பண்ணணும், தேவையில்லாமல் வாண்டுங்க சுண்டுங்க இவங்களெல்லாம் நான் எக்னாலஜ் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கரெக்டாக தான் நாங்கள் சொல்கிறாரு, அவர் ரோமன் ரெயின்ஸை தான் எக்னாலஜ் பண்ணணும். ஜே ஊசோ சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு பின்னாடி வாழை ஆட்டிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது ரூல்ஸ் கிடையாதுல்ல. ஜேக்கப், நீ கரெக்டாக தான் ஐயா சொல்கிற. இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது அப்படியே எல்ஐ நைட்டை காட்டுறாங்க. எல்ஐ நைட் பார்த்தீங்கன்னா இப்போது கிங்குக்கான டோர்னமெண்ட்டில் இருக்காரு. இந்த வாரம் ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் இல்லை, அவருக்கான ஒரு கண்டென்டர் மேட்ச் இருக்குது, அதில் ஃபின் பேலர் இருக்கிறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்ஐ நைட் இருக்காரு, ஜே ஊசோ இருக்கார். இதெல்லாம் தாண்டி யார் வெற்றி பெற போகிறா அப்படிங்கிற ஒரு பெருத்த எதிர்பார்ப்பும் இருக்குது. இதை பற்றி எல்ஐ நைட் பேசுகிறாரு, நான் வெற்றி பெறுவேன், வெற்றி பெற்று சமஸ்லாமில் ரோமன் ரெயின்ஸ் எதிர்த்து மோதுவேன் அப்படிங்கிற மாதிரி. எல்ஐ நைட் பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஜே ஊசோ வராரு. மெயின் ஈவென்ட் ஜே ஊசோ, பிகாஸ் ரொம்ப நாள் கழிச்சு ரசிகர்கள் மத்தியில் அந்த மூமெண்ட்டுக்கு பார்த்தீங்களா, ஹீட் மூமெண்ட், அதை ஜே ஊசோ போட்டார். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் கூட சேர்த்ததுலேருந்து பின்னாடி கையை கட்டிட்டு இருந்தார். இன்றைக்கி தான் ஹீட் மூமெண்ட் போட்டிருக்காரு. எல்ஐ நைட் என்ன சொல்கிறாருன்னா, என்ன பாரு, இந்த கிங் ஆஃப் த ரிங்கில் வெற்றி பெற போகிறது நான் தான், வெற்றி பெற்று அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப்பை கோடி ரோட்ஸ் கிட்ட இருந்து நான் தான் வெற்றி பெற வைக்க போகிறேன் சமஸ்லாமில். அண்ட் பிளட் லைனில் அனதர் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை நான் ரோமன்ட்டை சரௌண்டர் பண்ண போகிறேன். அதாவது இவர் வெற்றி பெற்று ரோமன்ட்டை அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் சரௌண்டர் பண்ணுவாராம். அதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. ஆமாம், அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே சாம்பியன் ஆனால் நாங்களாம் சாம்பியன் ஆகாண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்ஐ நைட்டும் பதிலுக்கு பதில் பேசுகிறாரு. சண்டை பெருசாகுது, பெருசு பலூன் ஒரு கட்டத்தில் பலூன் பொட்டி தானே ஆகும், அதே மாதிரி பொட்டிடுச்சு. 2 பேருக்குள்ள சண்டை ஏற்படும் போது அந்த இடத்துல ஜிம்மி ஊசோ தான் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்தியிருக்கிறாரு. பிகாஸ் இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் தான் அவங்களுக்கான குவாலிஃபை மேட்ச் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், இப்போதைக்கு சண்டை வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறார் போல ஜே ஊசோ, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்தி கூட்டிகிட்டு போயிட்டாரு.
சரி, அப்படியே நம்ம பேக் ஸ்டேஜுக்கு போனோம்னா பேக் ஸ்டேஜில் ஜேட் கேபிள் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கறதுக்காக டிராகன் லீ மற்றும் ரே மிஸ்டீரியோ பார்க்கறதுக்கு போயிருக்கிறாரு. பல விதத்தில் பல பேருக்கு ட்ரோகம் பண்ணியிருக்காரு. அதுவும் ரே மிஸ்டீரியோவை என்னென்ன பண்ணியிருக்கிறாரு, என்னென்ன லொலாய்த்தனம் பண்ணியிருக்காரு. அவர்கிட்டையும் ரே ஃபீனிக்ஸ்டையும் நான் வந்து இதுக்கு முன்னாடி பல தப்புகள் பண்ணியிருக்கிறேன் மன்னிச்சுன்னு சொல்லும்போது எனக்கு புரியுது. இந்த எல்கிராண்ட் அமெரிக்காவில் மாஸ்க் போடும்போது ஒரு லூச்சா லிபரேட்டாக என்னென்ன பண்ண முடியுமோ என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே நீ மக்களுக்காக பண்ண. உண்மையிலேயே சொல்லணும்னா நீ இந்த மாஸ்கை கலந்ததுக்கு அப்புறமா எங்கள் மேலே ஒரு பெரிய மதிப்பு வச்சிருக்கிற. லூச்சா லிபரேட் ரெஸ்லர்ஸோடைய கௌரவம் கலாச்சாரம் எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்குது. அது வரைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரே மிஸ்டீரியோ பாராட்டாரு. அண்ட் அதுக்கப்புறமா ரே மிஸ்டீரியோக்கும் பென்டாக்குமான ஒரு ட்ரீம் மேட்ச். ட்ரீம்னா உண்மையிலேயே எனக்கு ஒரு கனவுலலாம் இந்த மேட்ச்சில் நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் எதிர்பார்த்துருக்கிறேன். அந்த மேட்ச் தான் இப்போ நடக்க போகுது. பென்டா வெர்சஸ் ரே மிஸ்டீரியோ. ஆக்சுவலி மேட்சை பற்றி சொல்லணும்னா உண்மையிலேயே தட்டாலட்டிங்க வேறு லெவலில் இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரே மிஸ்டீரியோ 2 609 போட்டும் பென்டா அதை வீழ்த்தி நல்லாவே சண்டை போட்டார். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா மெக்சிகன் டிஸ்ட்ராயர் போட்டு இந்த மேட்ச்சில் பென்டா வந்து ரே மிஸ்டீரியோவை க்ளீனாகவே பீட் பண்ணி வின் பண்ணிட்டார். ஸோ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் அகைன் தக்க வைத்து கொண்டார் பென்டா. அண்ட் அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு ரூஸே மற்றும் ஈத்தன் பேச்சு வந்து இவங்க 2 பேரையும் அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணும்போது நம்ம டிராகன்லியெல்லாம் ஹெல்ப் பண்ணதுக்கு வராரு. பட் ஆனால் பிரோஜனத்துக்கு அமையலை. ஒரு கட்டத்தில் ரூஸே மற்றும் ஈத்தன் பேச்சு செஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னா ரே மிஸ்டீரியோடைய மாஸ்கை கலத்தி மக்கள் மத்தியில் என்ன பாருங்கள் இவனுடைய முகத்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் காட்டிட்டாரு. ஐயையோ, ரே மிஸ்டீரியோடைய முகத்தில் எப்படி இருக்குது பற்றியலா, முகம் எப்படி இருக்குது பற்றியலா. அந்த பக்கம் உட்காந்து தெரிஞ்சிருக்கும், இந்த பக்கம் இருக்கனால தெரில. பட் இருந்தாலும் ரே மிஸ்டீரியோடைய முகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் மக்கள் மத்தியில் மாஸ்கை கலத்தி ரே மிஸ்டீரியோவை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூஸே இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு. ரே மிஸ்டீரியோ மாஸ்க் அவுந்து நிற்கும் நேரத்தில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு ஜேட் கேபிள் வராரு. ஜேட் கேபிள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் லாக்கு போடுறாரு. அதுக்கப்புறமா ஸ்கூப் பிளக்ஸ் போடுறாரு. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பங்கம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு ரூஸேவும் ஈத்தன் பேச்சும் போனதுக்கப்புறமா ஒரு டவல் எடுத்து ரே மிஸ்டீரியோடைய முகத்தை மறைக்கிறாங்க. பிகாஸ் மெக்சிகன் ரெஸ்லர்ஸ் தன்னுடைய முகத்தை காட்டக்கூடாது. அது எவ்வளோ பெரிய கௌரவம் அப்படிங்கிறது ஜேட் கேபிளுக்கு நல்லாவே தெரியும். அதனால் என்ன பண்ணுறாருன்னா ரே மிஸ்டீரியோடைய மாஸ்க் அவுந்து கிடக்குல்ல, கலந்து கிடக்குல்ல, அந்த மாஸ்க் எடுத்து ரே மிஸ்டீரியோ கிட்ட கொடுத்து இந்தாங்க அண்ணாச்சி நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. உண்மையிலேயே ஜேட் கேபிள் நிறைய விதத்தில் மாறிட்டார் போல இருக்குதே. சரி, இந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி கூடிய சீக்கிரம் ஒரு சாம்பியன்ஷிப்பையும் ஜேட் கேபிளில் கொடுத்தா அண்ணாச்சி சந்தோஷமாக இருப்பார். உண்மையிலேயே அவருக்கும் ஒரு திறமைக்கு ஏற்ற ஒரு கோல்டை கொடுத்த மாதிரி இருக்கும். அண்ட் கைஸ், நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா அடுத்தது கிங் ஆஃப் த டீமுக்கான 2 டோர்னமெண்ட் மேட்ச் நடக்க போகுது. அண்ட் மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸும் இருக்க போகுது. ரிட்டர்ன்ஸ் இல்லை, கம்பேக் அப்படின்னு சொல்லலாம். சரி, நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் த ரிங்குக்கான செமி ஃபைனலில் பார்த்தீங்கன்னா ராய்கல் ராட்டிகஸ் வெர்சஸ் இயோ ஸ்கைக்கு எதிராக ஒரு மேட்ச். அதுக்கப்புறமா ரிட்டர்ன் சொன்னோம்னா அது வேறு யாருமே இல்லை, நம்ம ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ். அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ட்ராக்கு உலக ஹெவி வெயிட் சாம்பியன் ரோமன் ரெயின்ஸ் வர போகிறார். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் கிங் ஆஃப் த ரிங்குக்கான செமி ஃபைனல் ஓபா ஃபெமி வெர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோ. இது நெக்ஸ்ட் வீக் மெயின் ஈவெண்ட் ஆஃப் த மண்டே நைட் ட்ராவாக நடக்க போகிறது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரக்சன் வந்து லிவ் மார்க்கர் கிட்ட இன்னைக்கு உன் திறமையை காட்டி வெற்றி பெற்றுட்டேன், உண்மையிலேயே நெக்ஸ்ட் வீக் வந்து நான் புறமாப்பட்டுட்டேன், நான் மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ரெக்ஸனுக்கும் லிவ் மார்க்கருக்கும் சைலண்டாக டபிள்யூ வந்து ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ மேட்ச் வைப்பாங்கன்னு தான் தெரில. அதுக்கப்புறமா காய்ஸ், மெயின் ஈவெண்ட் ஆஃப் த மண்டே நைட் ரா. இன்றைக்கி மெயின் ஈவெண்ட் ஆஃப் த மண்டே நைட்டால் கிங் ஆஃப் த ரிங்குக்கான டோர்னமெண்ட்டோடைய ஃபஸ்ட் ரவுண்ட் தான் நடக்க போகுது. ஆல்ரெடி ஒரு ரவுண்டு போனால் நடந்தது. இது அந்த ரவுண்டுலேயே அடுத்த ஃபஸ்ட் ரவுண்டு. சரிங்களா? இதில் யாரெல்லாம் பங்கேற்கிறா கேட்டிங்கன்னா டாலா தாங்கா, நம்ம எல்லாருக்குமே படித்த செத் ஃப்ரைக்கங் ராலன்ஸ், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரிக்கி ஷெய்ன்ஸ் பங்கேற்கிறாரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஜெவன் ஓவன்ஸ் வந்து பங்கேற்கிறாரு. இந்த 4 பேர் தான் பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட் இருக்கிறாங்க. மேட்சை பற்றி சொல்லணும்னா தட்டாலட்டி பண்ணிட்டாங்க. செத்லான்ஸோடைய மல்டிவெர்ஷன் பர்ஃபார்மன்ஸ், அதாவது 4-5 பேர் இருக்கும்போது அவரை சமாளிப்பார் பார்த்தீங்களா, அந்த பர்ஃபார்மன்ஸை நான் இன்றைக்கி பார்த்தேன். உண்மையிலேயே பிச்சு உதறிட்டார். செத்து தாயா. இந்த மேட்சோட இடையிலேயே பார்த்தீங்கன்னா ஆஸ்தின் தேரி வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா குருமாயை கிண்டதுக்கு வந்துட்டார். இல்லை என்ன நல்லாவே இருக்கிற மாட்டியால அப்படின்னு சொல்லிட்டு செத்லான்ஸ் பார்க்குறாரு. ஆஸ்தின் தேரி அந்த இடத்த விட்டு போயிட்டார். ஆனால் பிரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா சரியாக அந்த நேரத்தில் வந்து செத்லான்ஸ்க்கு ஒரு ஸ்பியரை போட்டுட்டார். போச்சா இந்த பிரான் பிரேக்கர் பையன் இன்னும் செத்துலான்ஸோட ஸ்டோரிலேருந்து முடியலை போல இருக்குதா. ஏன்னா போன வாரம் சமையல செத்துலான்னு சொன்ன முடித்தான், இன்னும் இங்கேயே சுற்றிட்டு இருக்கிற பிரான் பிரேக்கரு. சரி, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ரிக்கி சைன் வந்து செத்லான்ஸை பீட் பண்ணி வின் பண்ணால் பார்த்தா ஜெவன் ஓவன்ஸ் ரிக்கி சைன்ஸுக்கு அவருடைய ஃபினிஷரை போட்டு ஃபைனலி ஜெவன் ஓவன்ஸ் இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றார்.
ஓ யங் ஓஜி கிங் ஆஃப் த ஓஜி ஆக போகிறாரா என்ன, ரோமன் எதிர்த்து மோத போகிறாரா என்ன. சரி இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்த செத் ராலன்ஸ் வெற்றி பெறுவார்னு பார்த்தோம். பட் செத் ராலன்ஸ் இன்னைக்கு ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே தோற்று போயிட்டார். ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தாலும் இன்றைக்கி அந்த மண்டே நைட்டாக நல்லா இருந்தது. உண்மையிலேயே ஷாக்கிங்காகவும் இருந்தது, ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கோடய இருந்தது. சரி இந்த வாரம் மண்டே நைட்டாக எப்படி இருந்தது உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சி நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.